கோபிக்கு இந்த மாதிரி ஓப்பன் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிடுறாங்க ஹாஸ்பிட்டலில். இதனால வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப கவலையும் படுறாங்க. அந்த நேரம் பாக்கியா எங்கள் ஈஸ்வர் கிட்ட சொல்கிறாங்க, அத்தை, என்ன இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம ராதிகிட்ட சொல்லி தான் ஆகணும். அவங்க கிட்ட சொல்லாமலாம் இருக்கக்கூடாது. மறைக்கிறதும் ரொம்ப பெரிய தவறு. இந்த நேரத்தில் அவங்க இங்கே இருக்கிறது தானே சரியாக இருக்கும் த அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரியும் அதெல்லாம் முடியவே முடியாது. இப்போ இந்த நிலைமைக்கு என் பையன் இருக்கான்னா அதுக்கு முக்கிய காரணமே இந்த ராதிகாவும் இந்த ராதிகாவோட அம்மா கமலாவும் தான். என்ன, இங்கேருந்து கோபி போயிருப்பான், 2 பேரும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அதான் என் புள்ள மனசுடைஞ்சு இந்த மாதிரி இப்போ இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவள் இங்கே வரவே கூடாது அப்படின்னு ரொம்ப சத்தம் வைக்கிறாங்க ஈஸ்வரி. இங்கே ஒரு வழியாக ஈஸ்வரியன் செலியன் எழில்னு ஒரு பக்கம் சமாதானப்படுத்தவும் செய்கிறாங்க. அப்போ பாக்கியா தனியாக வந்து, இல்லை, நம்ம வந்து ஃபோன் பண்ணாமல் இருக்கக்கூடாது, பின்னாடி இதுவே நமக்கு பிரச்சனையாக மாறும், உடனே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடணும்னு நினச்சவங்க எங்கள் ராதிகாவுக்கு கால் அட்டன் ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் எங்கே திரும்ப போக மாட்டுது. ஏன்னா அங்கே தான் அவங்க ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் போகலை. காலையில் விடிஞ்சதுமே இங்கே பாக்கியா திரும்பவும் கால் பண்ணுறாங்க. ஃபோனை எடுத்து அப்போ தான் ராதிகா பார்க்குறாங்க, ஃபோன் இன்னும் ஆஃப் ஆகிருக்கு. இங்கே கோபி இன்னமும் வீட்டுக்கு வரல அப்படின்னு நினச்சவங்க ஃபோனை வந்துட்டு ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ண உடனே இங்கே பாக்கியாவோட கால் தான் முதல்ல ராதிகாவுக்கு போகவும் செய்யுது. ராதிகா உடனே கால் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி என்ன பாக்கியா ஃபோன் பண்ணுறாங்களேன்னு நினச்சி யதார்த்தமாக எடுக்கிறவங்க, ராதிகா நான் தான் பாக்கியா பேசுகிறேன்னு சொல்லும்போதும் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பக்கம் வாய்ஸ் கேட்குது. இது உடனே பாக்கியாவும், இல்லை, அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு, நைட்டு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி பார்த்துருக்காரு, யாருமே அட்டன் பண்ணலைன்னு தான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணார், அதான் இப்போ தான் அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், நீங்கள் கொஞ்சம் வரீங்களா, அவருக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது இதை கேட்ட ராதிகா ரொம்ப பதறி துடிச்சு போகிறாங்க. எங்கே எந்த ஹாஸ்பிட்டல்னு ரொம்ப பதட்டப்படுறாங்க. பக்கத்தில் கமலாவும் என்னாச்சுடி அப்படின்னு கேட்குறப்போ ஃபோனை கட் பண்ணிவிட்டு, அவருக்கு இந்த மாதிரி நெஞ்சு வலியாமா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களாம், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லும்போது ஏன் கமலாவே பதறி துடிச்சு தான் போகிறாங்க. எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. இங்கே வந்ததும் ராதிகாவை பார்த்த ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. நான் சொல்ல வேணான்னு சொல்லி என்னையும் மீறி எதுக்கு பாக்கியா நீ இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன்னு சொல்லி எங்கள் பாக்கியா கிட்டே கோவப்படவும் செய்கிறாங்க ஈஸ்வரி. இல்லைத்த, இதுவே பின்னாடி பெரிய பிரச்சனையாகும், எதுக்கு சொல்லலை ஏன் சொல்லலைன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. இப்போ தான் நம்ம அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம்ல, பிரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன உறவுன்னு கேட்டால் நான் என்னத்தை பதில் சொல்ல முடியும்னு எங்கள் பாக்கியா பேசிக்கிட்டு இருக்கப்போ ராதிகா வராங்க. என்னாச்சு பாக்கியா அவருக்குன்னு சொல்லி பக்கத்தில் வந்து கேட்க, நைட்டு அவருக்கு ரொம்ப நெஞ்சு வலிங்க, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணினேன், இப்போ அவருக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது இதை கேட்ட எங்கள் ராதிகா மனசுடைஞ்சு நின்றுட்டுருக்காங்க. அப்போது அங்கே இருக்க ஈஸ்வரி, எல்லாம் உன்னாலேயும் அம்மாவாலையும் தான், என்னைக்கு என் பையன் உன்னை தேடி வந்தானோ அன்னையிலேருந்து பிரச்சனை தான், சந்தோஷமே இல்லாமல் போனதுக்கு காரணம் நீ மட்டும்தான் சொல்லிங்க திரும்பவும் பேசவும் செய்ய, என்னங்க ஆளாளிக்கு என் பொண்ணையே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க, அன்றைக்கி என்னடானா உங்கள் பேத்தி வந்து அப்படி பேசிட்டு போகிறான், போய் கேட்டுட்டு வாங்க மாப்பிள்ளைன்னு சொன்னதுக்கு உங்கள் பேத்தி சமாதானப்படுத்திட்டு வராரு, இப்போ என்னடானா இங்கேருந்து மாப்பிள்ளைக்கு ஒன்றுனதும் ஓடி வர என் பொண்ணை பார்த்து நீங்கள் என்னங்க இல்லாத கேள்வியெல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்கிறப்போ, உண்மையை தானே சொல்கிறேன், என் பையனுக்கு இப்படி இந்த மாதிரி நிலைமை வரதுக்கு காரணமே நீ தான், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆணுச்சு உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லி எங்கள் ஈஸ்வரி ரொம்ப சத்தம் போடுறாங்க. ஒரு வழியாக ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியுது. முடிஞ்ச கையோட அவரை கொஞ்ச நேரம் அங்கே ஐசியூலேயே இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வார்டு மாற்றணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ இங்கே இருக்க கமலா வந்துட்டு, அதான் நாங்கள் வந்துட்டோம்ல, பின்ன நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கீங்க, முதல்ல நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கன்னு எங்கள் கமலா சொல்லும்போது ராதிகா பார்த்து முறைக்கிறாங்க, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியாமான்னு சொல்லவும் செய்கிறாங்க. என்னடி நீ என்னையை திட்டுற, வந்ததுலேருந்து இவங்க எல்லாரும் ஒன்றை கரிச்சு கொட்டிகிட்டு இருக்காங்க, ஏன் அவரே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவதாங்க, இப்போ என்ன அவர் புதுசாக வேணும்னு சொல்லி இங்கே வந்து நின்றுட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு கேட்கவும் செய்கிறாங்க. முதல்ல பேத்தியை அனுப்பி பிரச்சனை பண்ண வேண்டியது, இப்போது அவங்களே பிரச்சனை பண்ண வேண்டியது, அடுத்து யார் யார் வாயில் நீ சிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன்னு ராதிகாவை திட்டுறாங்க கமலா. அம்மா கொஞ்சம் அமைதியாக இருமா, நானே மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லி இங்கே ராதிகா பேசிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இருந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க, நாங்கள் எல்லோரும் கிளம்புறோன்னு சொல்கிறப்போ, நீ எப்படி முடிவெடுக்கலாம், என் பையன் ஹாஸ்பிட்டலில் இங்கே இன்னும் நான் அவனை பார்க்க கூட இல்லை, அவனை பார்க்காம என்னால் இந்த இடத்த விட்டு நகர முடியாது பாக்கியா, நீ வேணா போ, என்னால் நான் வர முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அதை நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க, எப்படியும் அவரை வார்டு மாற்றினதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலான்னு சொல்லும்போதும் நீங்கள் வேற மாத்திரையெல்லாம் போட வேண்டியிருக்கு, வாங்க போகலான்னு சொல்கிறாங்க. மாத்திரை என்ன பாக்கியா மாத்திரை, எனக்கு என் பையனை பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஈஸ்வரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பாத்தியா ராதிகா,
அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே கொண்டு தள்ளிட்டாருன்னு சொல்லி பையனும் இல்லை உறவும் இல்லை ஒட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு போனவங்க இன்றைக்கி என்ன பையனும் உறவு கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகா கிட்ட உசுப்பேத்திட்டு இருக்காங்க எங்கள் கமலா. டாக்டர் வெளியில் வராங்க, கோபியை பற்றி விசாரிக்கிறாங்க. அவருக்கு இப்போதைக்கு எந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பண்ணியிருக்கோம், அதெல்லாம் சரிதான். இன்னொரு பக்கம் அவருக்கு சந்தோஷம்தான் முக்கியம். அந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட தான் இருக்குது. பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை பேசி சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பிறகு அமைச்சுக்கிட்டாலும் இப்போதைக்கு அவர் முன்னாடி சந்தோஷமாக இருங்க. அதுதான் அவருக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் திரும்ப அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு போக, பாத்தியா பாக்யா, நான் சொல்கிறபடி நீ முதலே செஞ்சிருந்தா இப்போ அவனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்குமா? நீ மட்டும் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பான். இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்னு நினச்சி ஒரு பயத்துலையும் பதட்டத்துலையும் தான் இப்படி ஆயிருக்கும் போல அவனுக்குன்னு சொல்கிறாங்க. என்னடி உன் மாமியா இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்குன்னு எங்கள் கமலை ஒரு பக்கம் சொல்ல, செல்வியும் இன்னொரு பக்கம் கேட்குறாங்க. என்னம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் ராதிகா தான் காரணம்னு சொன்னீங்க, இப்போ பாக்கியா அக்கா காரணம்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லும்போது, இங்கே நான் உன்னிட்ட பேசலை, கொஞ்சம் வாயை மூடிட்டே இரு அப்படின்னு ராதிகா இங்கே திட்டவும் செய்கிறாங்க. சரி, ஒரு பக்கம் நம்ம அமைதியாக இருந்துட்டு போவோம், இன்னொரு பக்கம் என் பையனை பார்த்தே ஆகணுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்துலேயும் இருக்காங்க ஈஸ்வரி. வார்டு மாத்துறாங்க, கோபியை பார்க்குறதுக்காக எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஈஸ்வரி போய் அழுக ஆரம்பிக்க பக்கத்துலேயே ராதிகா நின்று கொஞ்சம் கண் கலங்குறாங்க. கோபி எழுந்திரிங்க கோபி அப்படின்னு சொல்கிறப்போ, ஏய் கையை எடுறி என் பையனை விட்டு, அவன் கையை தொட்ட அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, இது என்னங்க புதுசாக இருக்குது, பொண்டாட்டி புருஷன் கையை தொடக்கூடாதா என்ன? நீங்கள் தான் அவர் வேண்டான்னு சொல்லிட்டு போனீங்களா, இப்போ எதுக்காக இங்கே வந்து அழுகிற மாதிரி நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க? எங்கள் மாப்பிள்ளையே எங்களால் பார்த்துக்க முடியும், முதல்ல நீங்கள் எல்லாரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு கமலா திட்டவும் செய்கிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர டாக்டர்ஸ் எல்லாருமே, என்னம்மா இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, கூட்டம் கூடாதீங்க, 2-3 பேர் மட்டும் போய் பாருங்கள், மற்றவங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு முதலே சொன்னோம். யாருமே நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டீங்களா? எத்தனை பேஷண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா அப்படின்ற மாதிரி இங்கே திட்டவும் செய்கிறாங்க. இங்கே பாக்கியாவும் அத்தை தான் பார்த்தாச்சுல நம்ம கிளம்புவோன்னு சொல்லும்போது, என்ன பாக்கியா நீ கிளம்புவோன்னு சொல்லிட்டே இருக்கேன், இங்கே கோபி கண்ணு முழிச்சு பார்த்தா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. இங்கே ராதிகா, நான் பார்த்துக்கிறேன் வரேன், நீங்கள் முதல்ல கிளம்புங்க அத்தை அப்படின்னு ராதிகாவும் சொல்லவும் செய்ய, இங்கே கமலாவும் அதே தான் திட்டி தான் சொல்கிறாங்க. அப்போது இது ராதிகாவுக்குமே பிடிக்கவே இல்லை தான். இங்கே இன்னொரு பக்கம் பாக்கியாவும் வேறு வீட்டுக்கு கூட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் அப்போயும் இங்கே ஈஸ்வரி கிளம்புற மாதிரி இல்லை. கோபி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க தன் பக்கத்தில் எல்லாருமே இருக்கிறத பார்த்து. அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது, நம்ம உயிர் பழைச்சிட்டோன்ற மாதிரியான ஒரு நிம்மதியாக அவருக்கு அப்போ தான் கிடைக்க செய்யுது. பாக்கியாவை பார்க்குறாங்க. பாக்கியாவை பார்த்து அந்த நிமிஷம் தான் முகத்தில் அந்த கண்ணீர் துளிகளாலேயே அங்கே பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் இருக்குது. பாக்கியா எதுவும் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறதை இங்கே ராதிகாவும் கவனிக்கிறாங்க. ராதிகாவுக்கு இதை பார்த்து ஒரு பக்கம் கோவம் வரத்தான் செய்து, கமலாவும் இதை பார்த்து கோவப்பட தான் செய்கிறாங்க. அப்போது இங்கே கோபி உடனே ராதிகாவை பார்க்குறாங்க. ஏன் ராதிகா, உனக்கு நான் அத்தனை டைம் கால் பண்ணேன், அப்போது இவ்வளோ டைம் கால் பண்ணுறான்னா ஏதோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி ஏன் உனக்கு யோசிக்க தோணலை? எதுக்கு நான் கால் பண்ணப்போ அட்டன் பண்ணலைன்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்யாது. இல்லை கோபி, அது வந்து அப்படின்னு தயங்கி நின்னபடியே நின்றுட்டுருக்கேன். கோபி சொல்கிறாங்க, எல்லாருக்கும் கால் பண்ணேன், செலியனுக்கு கால் பண்ணேன், அவன் எடுக்கலை, உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கலை, நான் கடைசியில் பாக்கியானால தான் இப்போ நான் உயிரோடே இருக்கேன். என்ன தான் நான் பாக்கியாவுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும், பாக்கியாவை வேண்டான்னு ஒதுக்கி இருந்தாலும், நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிருந்தாலும், ஆனால் கடைசி நேரத்தில் என் உயிரை காப்பாற்றினது எங்கள் பாக்கியா மட்டும்தானே அப்படின்னு சொல்லி எங்கள் கோபி சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட இங்கே ராதிகாவுக்கும் கமலாவுக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன மாப்பிள்ள, இப்போ உங்கள் முதல் மனைவியை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போதும், நான் அவ்வளோ தவறு பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாமே நான் பாக்கியாவுக்கு எதிராக தான் செஞ்சுருக்கேன். பாக்கியா நல்லா இருக்கணும்னு நான் ஒரு நாள் நினச்சதில்ல. அவன் நினச்சிருந்தா என்னையோட சாக விட்டுருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவை இல்லை பாக்கியான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் இன்றைக்கி என் உயிரை காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கா. அவளை நான் நன்றி சொல்கிறதுல எந்த தவறும் இல்லையே. நான் பண்ணினது எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிரு பாக்கியா. அதே சமயம் உனக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன்னு சொல்லி இங்கே கையெடுத்து கும்பிடுறாங்க. எங்கள் பாக்கியாவுக்கு பேச்சே வரல. ஈஸ்வரி அப்புறம் இனியானுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குதா, அப்பா வந்துட்டு பொழைச்சி வந்துட்டாங்களே அப்படின்னு நினச்சி. பாத்தியா, இது பெரிய கூத்தா இருக்குது, இதுக்காக தான் இவன் இந்த மாதிரியெல்லாம் ட்ராமா பண்ணியிருப்பா, வேறு எதுக்காக அப்படின்ற மாதிரி எங்கள் பாக்கியாவை பார்த்து ரொம்ப மோசமாக திட்டவும் செய்கிறாங்க கமலா. இன்னமும் எதுக்கு இருக்கீங்க, போங்க உங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்புங்க, என் பொண்ணு வாழ்க்கை இதோட மண்ணாக போகட்டும் அப்படின்னு இங்கே திரும்பவும் சொல்கிறாங்க கமலா. இதை கேட்ட எங்கள் ஈஸ்வரி, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் என் பையனை நான் ஏன் கூட தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் பாக்கியாவுக்கே இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னத்தை பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்க, ஆமாம்
ஏற்கனவே அவன் உடம்பு முடியாமல் போனப்பவே நம்ம வீட்டில் கொண்டு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பவும் கூடவே இவ ஒட்டிக்கிட்டு வந்துட்டான். இப்போ என் பையனுக்கு இந்த அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போயிருக்குன்னா இதுக்கு பின்னாடி இவ தான் காரணமாக இருந்திருக்கணும். கண்டிப்பாக என் பையனை இவ கூட நான் அனுப்பி வைக்க மாட்டேன். என் பையன் என் கூட தான் இருப்பான். அவனை என் கூட என் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன்னு எங்கள் ஈஸ்வரி வேகமாக சொல்லவும் செய்ய இதை கேட்டேங்க கமலாவும், அடடடடா உங்கள் குடும்பத்தோட நாடகத்தை பார்த்து எனக்கு மெய் சிலிர்த்து போச்சுங்க. ஏங்க இப்படி நடிக்கிறீங்க? வேண்டான்னு சொல்கிறதும் அப்புறம் வேணும்னு சொல்கிறதும் என்ன குடும்பம் என்ன பொழப்பு இதெல்லாம் அப்படின்னு திட்டமும் செய்ய இங்கே உடம்பு முடியாமல் இருக்கிறதே எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும்னு எங்கள் இனியாவும் சொல்ல நேத்திக்கு முளைச்ச காலம்லாம் இன்னைக்கு என்கிட்ட பேச வந்துடுச்சுன்னு இங்கே கமலா இனியாவை திட்டவும் செய்ய இப்போ எதுக்காக இனியாவை திட்டுறீங்கன்னு இங்கே செடியை நிலைன்னு 2 பேருமே சண்டைக்கு நிற்க இங்கே ராதிகா பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. விடுமா, அவர் போகணும்னு நினைக்கிறார்ல, அவர் விருப்பப்பட்ட இடத்துல அவர் இருக்கட்டும், நீ விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராதிகா, உன்னோட வாழ்க்கை இது, இப்போ உன்னோட வாழ்க்கையை தட்டி பறிச்சுட்டு போகணும்னு இந்த பாக்கியை நினப்பா, நான் விட்டுட்டு சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க கமலா. இதை கேட்ட இங்கே ஈஸ்வரி கோவம் வந்து, பாக்கியாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது நாங்கள், பாக்கியாவை இங்கே சந்தோஷமாக இங்கே கோபி கூட வாழணும்னு நினச்சிட்டு இருந்தது நாங்கள். அப்படிப்பட்ட பாக்கியாவுடைய வாழ்க்கையிலேருந்து கோபியை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ எதுவும் நாங்கள் குறுக்க வந்துட்டோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை? ஒரு பொண்ணோட புருஷனை அவகிட்டேருந்து பிரித்து உன் பொண்ணுக்கு கட்டி வைக்கணும்னு நினச்ச நீ நீ ரொம்ப நல்லவளா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கமலாவுக்கு இதை கேட்டு கொஞ்சம் அசிங்கப்படத்தான் தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த இடத்துல தான் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியமே நினச்சோம். எங்கள் கமலாவும், இங்கே பாருங்கள், உங்கள் நாடகத்தெல்லாம் வீட்டில் போய் நடத்திக்கோங்க. வந்தீங்களா பெத்தோம் அப்படின்ற ஒரு கடமைக்காகவும் உங்கள் பையனை பார்த்தீங்களா அதோட கிளம்புங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இங்கே ராதிகாவுடைய வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்காதீங்க. அதான் உங்கள் மருமகளுக்கும் ஏன் உங்கள் பையனுக்கு இடையில் விவகாரத்தை ஆயிடுச்சுல, டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன உறவு வேண்டி கிடக்குன்னு சொல்லி கேட்க, இங்கே பாக்கியாவுக்கும் இவனுக்கும் தானே டிவோர்ஸ் ஆணுச்சு. இங்கே மற்றபடி என்னோட உறவோ அம்மா மகன் என்ற உறவோ இங்கே முறிக்கப்படலைல்ல. அதே போல் பசங்களுக்கும் இவனுக்குமான உறவும் கூட இன்னும் முடிக்கப்படலைல்ல. அப்படி இருக்கப்போ இதை பற்றி பேசுகிறதுக்கான தகுதியோ உரிமையோ உனக்கு இல்லவே இல்லை. இதை பற்றி நீ எந்த போலீஸில் வேணாலும் கம்ப்ளைண்ட் கூட எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போ. இங்கே பசங்களுக்கு உரிமை இருக்குது, அதே போல் பெத்த அப்பான்ற உரிமையும் இவனுக்கு இருக்குது பசங்க மேலே. இதை யாராலையும் என்றைக்குமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கோபி, இப்போ நீ எங்கே வரதான் இருக்க? நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா எங்கள் கூடவான்னு சொல்லும்போது இனி அப்படியே பாவமாக பார்க்குறாங்க. எலிச்சலியன் எல்லாரும் தன்னுடைய அப்பாவை பார்க்கவும் செய்ய இங்கே ஒரு நிமிஷம் பாக்கியாவை பார்த்துட்டு ராதிகாவை பார்க்குறாங்க. ராதிகாவை பார்த்து சொல்கிறாங்க, கடைசி நேரத்தில் என் உயிரை காப்பாற்றுறது எங்கள் பாக்கியா. மழை போல் நம்பியிருந்தேன்னா, ஆனால் நீ என்னை கைவிட்டுட்ட ராதிகா. நீ என்கிட்ட எதிர்பார்க்குற எந்த விஷயமும் உனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறேன். ஆனால் நீ எதிர்பார்க்கல எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அது எதுவுமே உனக்கு திருப்திப்படாதது போல தானே இருக்கு. நீ சந்தோஷம், நீ ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம், மயூக்கா அப்பான்ற ஒரு விஷயம் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் எதுவுமே உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் என்ன காரணம் சொல்ல முடியும் சொல்லு? இப்போ வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருந்துகிட்ருந்தோம். உங்கள் அம்மா நம்ம வாழ்க்கையில் வராத வரைக்கும் நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம். ஆனால் என்றைக்குமே உங்கள் அம்மா நமக்கு பிரச்சனையாக தான் வந்து நிற்கிறாங்க. அதை நீ புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் நீ அவங்க பேச்சை கேட்டுட்டு தான் நீ என்கிட்ட பிரச்சனையும் பண்ணிகிட்ருக்க ராதிகான்னு சொல்லி திட்டவும் செய்கிறாங்க. இப்போ கூட எனக்கு மனசு நிம்மதி வரணும், சந்தோஷம் வேணும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது அந்த வீட்டுக்கு வந்தால் கிடைக்காதுன்னு தெரியும். பேசாமல் நான் என் அம்மா கூட போய்க்கிறேன்னு சொல்ல இதை கேட்ட ராதிகா பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க. பாத்தியாடி, கடைசியில் இவரும் உன்னை கை கழுவி விட்டுறாரு அப்படின்னு எங்கள் ராதிகாவுடைய அம்மா கமலா சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ராதிகாவும் எதுவுமே பேச முடியல, கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்றுட்டே இருக்காங்க. இங்கே வாமா போமலாம், நீ வா கிளம்பலாம் அப்படின்னு எங்கள் கமலை கையை பிடிச்சி இழுத்துட்டு போவேன். நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் கூட நல்லா இருக்க மாட்டீங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்கன்னு நானும் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியாவுக்கு சாபம் விடுற மாதிரி பேசவும் செய்கிறாங்க. ஹே பாக்கியா, நீ வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லாவே இருக்க மாட்டேடி, நல்லாவே இருக்க மாட்டேன். நீ ஆரம்பிக்கிற எந்த பிஸ்னஸும் விளங்கவே விளங்காது. உன் குடும்பம் எல்லாம் உன்னை விட்டு நிர்கதியாக போகும். நீ தனியாக தன்னந்தனியாக நடு ரோட்டில் நிற்ப அப்படின்னு திட்டும்போது, வாய் அடக்கி பேசுங்க, நானும் பூனா போகுதுன்னு அமைதியாக இருந்துகிட்ருக்கேன். தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டீங்க, அப்புறம் அதை நான் சும்மாவே விட மாட்டேன். பாக்கியா பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியாவுக்காக கோபி திட்டுறாரு. கோபி இப்படி தான் அம்மாவுக்காக பேசுகிறத பார்த்து எழில் செழியன் இனியா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்ருக்காங்க இங்கே தன்னுடைய டாடி கோபியை. கோபி சொல்கிறாங்க, இப்போ நான் உடம்பு முடியலேன்றது காரணத்துக்காக கொஞ்சம் அமைதியாக இருக்கேன். இதுவே நான் பழைய கோபியாக இருந்திருந்தேன், இந்நேரம் நான் என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது. பாக்கியாவை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே யாருக்குமே தகுதி இல்லை. பாக்கியாவுடைய கால் தூசிக்கு கூட நீங்கள் யாரும் வரமாட்டீங்கன்னு சொல்லி இங்கே கமலாவை திட்டவும் செய்கிறாங்க. ராதிகாவை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க.
ஏன்னா ராதிகா இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லைன்றத எங்கள் கோபி நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. பிறகு எங்கள் பாக்கியா பார்த்து சொல்கிறாங்க, நான் பண்ண தவறு எல்லாத்துக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் பாக்கியா, என்னை மன்னிப்பியா, நான் திரும்ப அந்த வீட்டுக்கு வரலாமான்னு சொல்லும்போது இங்கே பாக்கியா பார்த்துட்டே இருக்காங்க. இது எந்த முடிவாக இருந்தாலும் அத்தை எடுக்கிற முடிவு தான் சொல்லிட்டு பாக்கியா போக, இங்கே ஒரு வழியாக நிம்மதி ஆகுது ஈஸ்வரிக்கு. பாக்கியாவே சம்மதம் சொல்லிட்டா. இதுக்கப்புறம் என்ன கோபி, நீ நான் பசங்க எல்லாரும் உன்னை போல சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வாழ்க்கை உனக்கு வேணாட்டா, தூக்கி போட்டுட்டு வாடா கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இங்கே தான் அம்மாவோட கையை பிடிச்சி கண்கலங்குறாங்க. நீ எதுக்கும் அழுகாத, அம்மா நான் இருக்கேன். இதோ இனியா இருக்கா, செழியன் இருக்கான், எழில் இருக்கான், எல்லாரும் ஒன்றா குடும்பமாக சந்தோஷமாக முன்ன போல இருக்கலாம். முன்னாடி நம்ம குடும்பத்தில் இல்லாத சந்தோஷமாடா, அந்த சந்தோஷத்தை விட்டுட்டு இதில் ஏதோ புது சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி போனேன். அங்கே போய் நிம்மதியாக இருந்தியா? இந்த மாதிரி இவகிட்ட எல்லாம் ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியாது. வாயாடாது அவளுக்கு இருக்குது. எல்லாரையும் தரக்குறைவாக பேசுகிறதும் தவறாக பேசுகிறதுமே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கான். எப்படிடா அவ கூட எல்லாம் போய் நீ சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி இங்கே கமலா பார்த்து திட்டிட்டு இங்கே கோபிக்கிட்ட விஷயத்த சொல்லவும் செய்கிறாங்க. கோபி இதை கேட்டு கொஞ்சம் அவரால் பேச முடியாமல் வருது. சரி கோபி, சரி கோபி, நீ எதுவும் பேச வேண்டாம், டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இரு, ரெஸ்ட் எடு, அப்புறமா பார்த்துக்கலாம். நான் போய் வீட்டுக்கு ஏதாவது போய் சமைச்சு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாக்யாவும் வெளியில் போய் நிற்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி வெளியில் வந்தவங்க பாக்யா கிட்ட சொல்லி அங்கே செல்வி கிட்ட சொல்லி இங்கே ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ இங்கே நிற்கிற ராதிகாவையும் கமலாவையும், இன்னும் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, என் பையன் என் கூட வந்து சேர்ந்துட்டான், திரும்பி வந்துடுவான்ற எண்ணத்தில் மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. அவன் கடைசி வரையும் எங்கள் வீட்டில் எங்கள் கூட சந்தோஷமாக தான் இருக்க போகிறான். எங்கள் பாக்கியாவும் அவனும் வேணா டிவோர்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் அதுக்காக எங்கள் வீட்லேயும் அவனுக்கு எந்த இடமும் இல்லைன்னு நானும் சொல்லலை, பசங்களும் சொல்லலை. அவன் எங்கள் கூட தான் இருப்பான்னு எங்கள் ஈஸ்வரியும் சொல்ல, இதை கேட்ட எங்கள் கமலா, அப்படி உங்கள் கூட உங்கள் பையன் இருக்கணும்னா இனிமேல் ராதிகா எதுக்கு? ராதிகா இனிமேல் அவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ மாட்டா. ராதிகா இனிமேல் தனியாக மையுவை பார்த்துக்க முடியும். ஆனால் அதுக்காக சும்மா விட்டுருவோன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்கள் பையன் மேலே கேஸ் போடுவோம், அவர் உள்ளே தள்ளுவோம். என் பொண்ணை ஏமாற்றிட்டாருன்ற மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாருன்ற மாதிரி கேஸ் போட்டு அவர்கிட்ட இந்த பணத்தை பிடுங்கலை அப்படின்னு சொல்ல, ஓ அப்போ இதுக்காக தான் உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா? இப்படி ஒருத்தனுக்காக கல்யாணம் பண்ணி பணத்தை பிடுங்கலான்றதான் உன்னுடைய வேலையான்னு சொல்லி ஈஸ்வரி கேவலமாக பேச, போதும் அத்தை நிறுத்துங்க, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாதீங்க, என்னை பற்றி தவறாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி அங்கே நிற்கிற ராதிகா பயங்கரமாக கோவப்படுறாங்க ஈஸ்வரி கிட்ட. ஈஸ்வரி சொல்கிறாங்க, உன் அம்மா பேசுகிறது அப்படி தானமாக இருக்குது, நானாக எதுவும் சொல்லலையே, உன் அம்மா வாயிலேருந்து வந்த விஷயந்தான், எதுவாக இருந்தாலும் கோவப்படுறதா இருந்தாலும் உன் அம்மா மேலே கோவப்படு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி போயிடுறாங்க. இங்கே ராதிகா தான் அம்மாவை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ இந்த நிலைமையில அசிங்கப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமே நீதாம்மா, நீ மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆனால் எப்போ நான் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சும் நீ அந்த ராஜேஷ்க்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சியோ அன்னைக்கு ஆரம்பிச்சது பிரச்சனை. அன்னையிலேருந்து பிரச்சனை மட்டும்தான் போயிட்டே இருக்கு. ராஜேஷ் கூட சந்தோஷமாக இருக்க முடியல, என் காதலிச்சவரையும் மறக்க முடியல. சரி, காதலிச்சரையாவது அடுத்ததை திருமணம் பண்ணிக்கலான்னு பார்த்து அவரை கல்யாணம் பண்ணுனா அவரும் இப்படியே இருக்காரு, என்னை என்ன பண்ண சொல்கிற? இப்போ பாரு, இப்போ வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. திரும்பவும் இதே பிரச்சனையை ஆரம்பித்து என்னை நோகடிக்காதம்மா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையாக பார்த்துக்கலாம் வா முதல்ல அப்படின்னு தம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து ராதிகா கிளம்பி போக, ராதிகா திரும்பி இங்கே பாக்கியாவை பார்க்குறாங்க. பாக்கியா கொஞ்சம் அழுத மாதிரியும் அதே போல் எதுவும் இல்லை எல்லாம் சரியாயிடுன்ற மாதிரி தலையாட்ட இதை ராதிகா பார்த்துட்டே போகிறாங்க. அப்போ அங்கே வர இனியாத்த அம்மாவை கட்டிப்பிடிச்சு, அம்மா இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீ அவர் என் கூட நம்ம வீட்டில் இருக்கலான்னு சொன்னல, அதுவே எனக்கு போதுமான்னு சொல்லும்போது இங்கே இனியாவை தட்டி கொடுத்துட்டு லேசாக சிரிச்சபடி நின்றுட்டே இருக்காங்க. செலியன் எல்லாருக்கும் மனசு கொஞ்சம் ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிம்மதியாக இருக்குது. தன்னுடைய அப்பா எப்போதும் போல் தான் வீட்டுக்கு வந்துட போகிறாங்கன்ற ஒரு சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. அதே நேரம் பாக்கியா இன்றைக்கி தான் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில் கோபி தனக்காக தான் பக்கம் நின்று அது உண்மையாக நின்று பேசியிருக்காரு. இது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இது ராதிகாவுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்குன்றது நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியுதுன்னு சொல்லி எங்கள் பாக்கியா வந்து வருத்தத்தோடையும் இன்னொரு பக்கம் சந்தோஷத்தோடையும் இக்க தான் இருக்காங்க.